இந்த முதலாக இந்த வருடம் நான் வந்து இந்த ரேடியோ மிர்ச்சி அவார்ட்ஸ் அந்த அவார்ட்ஸில் கலந்துக்கிறேன். எனக்கு முதல்ல சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ரெகுலர் சிங்கர்ஸ் இல்லாமல் நிறைய புது புது வாய்ஸ் கேட்டுட்டு போனாங்க. நிறைய சாங்ஸ் வந்து நிறைய அப்கமிங் சிங்கர்ஸ் நிறைய பேர் பாடிருக்காங்க. அதில் ப்ராமிசிங் சிங்கர்ஸ் கூட நிறைய பேர் வரலாம், அந்த மாதிரி ஓரளவுக்கு இருந்தது. பிகாஸ் எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஸ்வீட் டார்ச்சர்னு சொல்லலாம். இத்தனை பாட்டு கேட்டு கேட்டு டெய்லி யார் எங்காவது காரில் போயிட்டு இருந்தால் கூட ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டு அந்த 600-700 சாங்ஸ் கேட்டுகிட்டே இருக்கோம் நாங்கள். அதில் வந்து இந்த மாதிரி அப்கமிங் சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். கொஞ்சம் வருத்தமான விஷயம் கூட இருக்குது. ஏன்னா இத்தனை சாங்ஸ் கேட்டதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, நிறைய வெஸ்டர்ன் மியூசிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. சம்டைம்ஸ் ஒரு கேட்டகிரியில் வந்து நாங்கள் வந்து மண்ணுக்கேற்ற குரல் அப்படின்னு ஒரு கேட்டகிரி வந்து சாங்ஸ் கேட்கணும்னா அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நிறைய வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அதில் வந்து சில சாங்ஸ் ரொம்ப சூதிங்காக ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் கூடிய சாங்ஸ் கூட இருந்தது. 50-50 இருந்தது. அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். முதல்ல வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எல்லாரோடும் சேர்த்து. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. அவங்களுக்கு வந்து இது திருப்பி வரும், ஒரு வருஷம் இமீடியட்டாக வந்துதான்னு தெரிஞ்சது. ஆனால் எனக்கு வந்து திருப்பி வராதா அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக ஏன்னா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சண்டை இருந்தது, எல்லாமே இருந்தது இவெண்டோ, பட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த ரேடியோ மிர்ச்சிக்கு என்னோட நன்றி.